ஓம் சாந்தி 20/5/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வந்துள்ளீர்கள். யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களே ஞானத்தில் முன்னேறி செல்வார்கள். கேள்வி: கலியுக ராஜ்யத்தில் எந்த 2 விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது? அது சத்தியுகத்தின் ராஜ்யத்தில் இருக்காது. கலியுக ராஜ்யத்தில் எத்தகைய 2 விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது? அது சத்தியுக ராஜ்யத்தில் இருக்காது. பதில்: கலியுக ராஜ்யத்தில் மந்திரி மற்றும் குருவின் அவசியம் இருக்கிறது. சத்தியுகத்தில் இவை 2ம் இருக்காது. அங்கு யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சத்தியுக ராஜ்யமானது சங்கம யுகத்தில் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி உருவாகிறது. 21 தலைமுறை வரை செல்லும் அளவிற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. மேலும் அனைவரும் சத்கதியில் இருப்பதால் குருவினுடைய அவசியமில்லை. ஓம் சாந்தி. பகவான் ஒருவர்தான். பகவான் என்பவர் 100 பேரோ 1000 பேரோ இருக்க முடியாது. கல்லிலும் மண்ணிலும் இருக்க முடியாது. தந்தையை அறியாத காரணத்தால் பாரதம் எவ்வளவு ஏழையாகிவிட்டது. பாரதத்தில் இவர்களுடைய, அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்களுடைய குழந்தைகள் ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள். நீங்கள் இங்கு வந்திருப்பதே ராஜ்யத்திற்கு அதிபதி ஆவதற்காக. நீங்கள் புருஷோத்தம சங்கமிகத்தில் இருக்கிறீர்கள். மேலானவரிலும் மேலானவர் மற்றும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே பகவான் தான் என பாடப்படுகிறது. உன்னுடைய பெயரும் உயர்ந்தது, உன்னுடைய இருப்பிடமும் உயர்ந்தது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார் அல்லவா? ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரின் தந்தையே வந்து எங்களுடைய அழுக்கான துணியை தூய்மையாக்குங்கள் என அழைக்கிறார்கள். ஷரீரத்தை துவைக்க வேண்டியதில்லை, ஆத்மாக்களை தான் துவைக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மாதான் பத்தீத்தமாக இருக்கிறது. பத்தீத்த ஆத்மாக்களை வந்து பாவனமாக்குகிறார். எப்பொழுதும் வானப்பிரஸ்த நிலையில்தான் குருவிடம் செல்வார்கள். 60 வயது என்றாலே ஊன்றுகோல் தான் என கூறுவார்கள் அல்லவா? வீட்டில் இருந்தால் குழந்தைகளின் அடி கிடைக்கும், அதாவது திட்டு கிடைக்கும். ஆகவே வீட்டில் இருந்து ஓடுங்கள். பாருங்கள், இப்படி தந்தையை அடிப்பதற்கு கூட பயப்படுவதில்லை இந்த கலியுகத்தில். இவ்வாறும் குழந்தைகள் இருக்கின்றனர். இறந்துவிட்டால் சொத்து நமக்கு கிடைக்கும் என கூறுகின்றனர். நிறைய வானப்பிரஸ்திகளுடைய சத்சங்கம் இருக்கிறது. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் ஒருவரே. அவர் சங்கம யுகத்தில் வருகின்றார் என அறிவீர்கள். சத்தியுகத்தில் மிகவும் குறைவானவர்களே இருக்கிறார்கள். அந்த குறைவானவர்களும் அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்திருப்பார்கள். உங்களிடம் கண்காட்சி மற்றும் மியூசியத்தில் அதிகமாக பக்தி செய்தவர்களே வருவார்கள். ஒன்று சிவனுடைய பக்தி செய்தல். இதற்கு கலப்படமற்ற பக்தி என்பர். பிறகு பலருடைய பக்தி செய்து, அதாவது விபச்சாரி ஆகியிருக்கிறார்கள். அநேகரை பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இப்போது மிகவும் முற்றிலும் தமோ பிரதானமாக பக்தி இருக்கிறது. முதலில் சத்தோ பிரதானமான பக்தி இருந்தது. பிறகு ஏணியில் இருந்து இறங்கி தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். இது போன்ற நிலை ஏற்படும் போதுதான் அனைவரையும் சத்தோ பிரதானமாக மாற்றுவதற்காக தந்தை வருகிறார். இந்த எல்லையற்ற நாடகத்தை கூட நீங்கள் தான் நன்றாக அறிந்துள்ளீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற ஆர்த்தியை அடைவதற்காக
நிச்சயம் தூய்மையாக வேண்டும். இப்போது தூய்மையினுடைய ஆர்த்தியை அடைந்தால்தான், அதாவது காமத்தை வெல்லும் போதுதான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும். இரண்டாவது, எல்லையற்ற தந்தையிடம் படிப்பை படித்து தன்னை சூழிலிருந்து வைரம் போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லையற்ற சுகத்தை அடைய வேண்டும். இப்போது மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக பாபா நம் எதிரில் இருக்கின்றார். இப்போது நம்முடையது மிக உயர்ந்த பிராமண குலம் என்ற போதை இருக்க வேண்டும். வரதானம்: ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சேவாதாரி ஆகுக. ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களுக்காக நல் விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சேவாதாரி ஆகுக. இவ்வளோ நல்ல அழகான வரதானம். இந்த ஒரே ஒரு வரதானத்தை புத்தியில் வச்சுக்கிட்டாலே போதும். இதில் ஞானம், யோகம், தாரணா, சேவா 4 விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. அதனால் இந்த வரதானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். விளக்கம்: நல்ல விருப்பங்கள் உருவாகுவதற்கான விசேஷமான ஆதாரம் நல்ல எண்ணங்கள். யார் வீணான எண்ணம் அல்லது மற்றவர்களின் சிந்தனையில் இருப்பவர்கள் நல்ல விருப்பம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. யாரிடத்தில் வீணான எண்ணம் இருக்கிறதோ, பிறரை பற்றிய சிந்தனையை இருக்கிறதோ, அவர்களால் இந்த மாதிரியான சுபபாவனை என்பது, நல் விருப்பம் என்பது இருக்க முடியாது. நல்ல விருப்பம் கொண்ட மனிதர்களிடம் நல்ல எண்ணங்கள் என்ற சக்திசாலியான கஜானா எப்போதும் நிறைந்திருக்கும். சக்திசாலியான எண்ணங்கள் என்ற சக்திசாலியான கஜானா இந்த புதையல் சதா நிறைந்திருக்கும். யாரிடத்தில் நல் விருப்பம் இருக்கோ, சுபமான ஆசை இருக்குமோ, இப்படி எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மற்றவர்கள் மீதும் நல்ல விருப்பம் உடையவர்களாக முடியும். நல்ல விருப்பம் என்றால் அனைத்து விதமான ஞான ரத்தினங்களால் நிறைந்திருப்பது. அப்படிப்பட்ட ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி நடக்கும்போதும் சுற்றும்போதும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்து மிக உயர்ந்த சேவாதாரியாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட அனைத்து விதமான ஞான ரத்தினங்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வள்ளலாகி அவர்கள் நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்து மிக உயர்ந்த சேவாதாரியாக இருப்பார்கள். ஸ்லோகன்: உலக மாற்றத்தின் காரியத்தில் நிமித்தமாகும்போது உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். உலக மாற்றத்தின் காரியத்தில் நிமித்தமாகும்போது உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.